ஜெட்டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை ஜெட்டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களே, இன்றைய நேர்காணலுக்கு நாம் தேர்ந்தெடுத்துள்ள இடம் பாண்டிச்சேரியில் அமைந்துள்ள ஜூபிலண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக். இந்த இசைப்பள்ளிக்கு நாம் இன்று வருகை புரிந்து அதனுடைய ஃபவுண்டர் மற்றும் சேர்மன் மிஸ்டர் ஜுபில்சன் சார் நம்மிடையே வந்திருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி நேர்காணல் காண இருக்கிறோம். மிஸ்டர் ஜுபில்சன் சார், வணக்கம். ஜெட்டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களையும் பொங்கல் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் ஜெட்டிவி நேயர்களுக்காக நீங்கள் வாழ்த்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஜெட்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ. சார், இசை பொறுத்தளவில் எல்லாரும் ரசிக்கலாம் சார். அது ஒரு பாமர மக்களாக இருக்கலாம், இல்லை படித்தவங்களாக இருக்கலாம், கிராமத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம், டவுனில் இருக்கவங்களாக இருக்கலாம், ஏழையோ பணக்காரனோ யாராலையும் அந்த இசையை கேட்டு அதை ரசிக்க முடியும். அவங்களுக்கு அது உள்ளுணர்வு, அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உள்ளுணர்வு. ஆனால் ரசிக்கலாம் எல்லாராலும் முடியும். ஆனால் அந்த இசையை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றது அது பெரிய விஷயம். அது முறைப்படுத்தி அது ஒரு டேம்லேருந்து அளவான தண்ணியை திறந்து விட்டால் தான் அது விளைநிலங்களுக்கு பயிராக அமையுன்ற மாதிரி அது ஒரு அழகாக சொல்லக்கூடிய விஷயம். அந்த இசைத்துறையை நீங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ மியூசிக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எங்களுடைய ஃபேமிலியில் எங்கள் அப்பா ஒரு மியூசிஷியன், எங்கள் தாத்தா ஒரு மியூசிஷியன். ஸோ ஜென்ரேஷனாகவே நாங்கள் ஒரு மியூசிஷியன் ஃபேமிலி தான். சின்ன வயசில் ஒரு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வீட்டில் ஒரு ஹார்மோனியம் இருந்துச்சு. அந்த ஹார்மோனியத்தில் தான் ஃபஸ்ட்டு வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோனியத்தில் வாசிச்சுட்டு இருந்தோம். வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கும்போது 10 வயசு இல்லை 11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டில் ஒரு கீபோர்டு வாங்கினோம். கீபோர்டு வாங்கி வாசிக்க ஆரம்பித்தோம். அப்பா ஒரு கம்போசர். அப்பா கிறிஸ்மஸ் டைம்லலாம் சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அப்பா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த இசையை முறையாக கற்றுக்கல. ஸோ நீங்கள்லாம் ஒழுங்காக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டீச்சர்கிட்ட, எங்கள் சர்ச்சில் எங்களுடைய ஆர்கனிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் என்னை ஃபஸ்ட்டு கற்றுக்க வச்சாங்க. ஹோம் டியூஷன் தான், வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மிஸ்டர் என் பவுலஸ் அவங்க பேர். சர்ச் காலையில் முடிச்சதுக்கப்புறம் மதியானம் வீட்டுக்கு வருவாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு எனக்கும் என் தம்பிக்கும் கீபோர்ட் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம். மெயினாக எங்களுக்கு சர்ச் மியூசிக் தான், அதில் தான் நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அப்படியே சைமல்டேனியஸாக சைட் பை சைடில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கு நோட்ஸ் ரீட் பண்ணுறது எப்படி, அதோடைய எக்ஸாமினேஷன்ஸு சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. வளர நாங்கள் ஒரு பாயிண்டில் நான் காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இந்த சர்ச் மியூசிக்கிட்ட வெளியே வர ஆரம்பித்தேன். செக்குலர் மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். அப்போது காலேஜ் பேண்டு, இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸு, வெளியே போய் ப்ரோக்ராம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் மியூசிக்கில் ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. டீச் பண்ண ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் ரிலேஷன், எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வாசிக்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாட்டி கூட எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். தட் இஸ் வேர் ஃபஸ்ட் ஐ ஸ்டார்டட் டீச்சிங் மியூசிக். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையும் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் எல்லாம் போகும்போது மற்ற காலேஜ் பேண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் மற்ற காலேஜ் பேண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு ஜாபுக்கு போயிட்டேன். ஜாபுக்கு போகும்போதும் ஐடியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அங்கேயும் நாங்கள் ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஐடியில் ஒர்க் பண்ணாலுமே அந்த பேண்டில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் பேஷன், மியூசிக் அப்படின்றது ரொம்ப பேஷனேட்டாக இருந்த ஒரு விஷயம், டீச்சிங் அப்படின்றது பேஷனேட்டாக இருந்துச்சு. ஸோ மியூசிக் டீச்சிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடி ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மியூசிக் ஸ்கூலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 ஸ்டார்ட் பண்ணது. சூப்பர் சார், அழகாக ரத்தன சுருக்கமாக உங்களுடைய மியூசிக் ஜேர்னியை சொல்லிட்டீங்க. ஆனால் அது விரிவாக சொல்லணும்னா நாள் கணக்கு ஆகும். முதல்ல உங்கள் தந்தையார் தான் உங்களுடைய முதல் குருன்னு சொல்லியிருக்கேன், குருநாதர். ஆமாம், மாதா பிதா குரு தெய்வன்ற மாதிரி தந்தை தான் இசையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த ஹார்மோனியத்தின் வாயிலாக. தந்தையாருடைய பேரை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் அப்பாவுடைய பேர் சந்திரா சிங். அப்பா ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக. ஏதோ அவங்க மியூசிக் படிச்சதுமே அவங்களுமே காலேஜ் டைம்லலாம் நிறைய பேண்ட்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் அப்பா சூஸ் பண்ணது ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி தான். அப்பா ஒரு கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணி ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட்
ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்லேயும் இருப்பாங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு நைட் வந்தாங்கன்னா ஹார்மோனியத்தில் வாசிச்சுட்டு இருப்பாங்க, சாங்ஸ் எழுதுவாங்க, கம்போஸ் பண்ணுவாங்க, டியூன்ஸ் எழுதுவாங்க, சர்ச்சில் கொயருக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரிடே வந்து அந்த மியூசிக் எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போது உங்களை நேர்காணல் காண்ற மாதிரி உங்கள் தந்தையாரும் ஒரு நாள் நாங்கள் நேர்காணல் காண்போம். அப்போ தான் எங்களுக்கு முழு விவரங்கள் தெரிய வரும். தந்தையாரை போற்றி புகழக்கூடிய இந்த நேரத்தில் அதில் இந்த வீடியோவை பார்த்தாரு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். தாயார் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க பேரை நம்ம சொல்லும் நம்மளுக்கு உறுதுணையே அவங்க தான். கண்டிப்பாக. அம்மாவுடைய பேர் வந்து ஜெபமதி. அம்மா வந்து ஜிப்மரில் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அம்மாவுமே வந்து மியூசிக்லேயே இருந்தாங்க. ஆக்சுவலாக அம்மா கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க, நல்ல சிங்கர் ஆக்சுவலாக. பட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் கிடையாது, சின்ன லெவலுக்கு அவங்களுக்குள்ளேயும் அந்த மியூசிக் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், தம்பியுமே கிட்டாரிஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 4 பேருமே வீட்டில் வந்து எப்போவுமே அந்த மியூசிக் இருந்துட்டு இருந்துச்சு. அப்பா கம்போஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ப்ளே பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, டெம்போ கீப் பண்ணுறது. ஸோ அப்போலாம் நாங்கள் தான் ப்ளே பண்ணுவோம். இல்லை அவங்க மைண்டில் ஒரு டியூன் இருக்கும், அதை சொல்லுவாங்க, நாங்கள் அதை ப்ளே பண்ணி நோட்ஸாக எடுப்போம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மியூசிக்கல் ட்ராவல் எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்தது. சரி சார், சூப்பர் சார். ஒரு இசை குடும்பம்னு சொல்லுங்கள் நீங்கள். தந்தையாருடைய வழிகாட்டுதலில் தாயாருடைய அவங்களுக்கும் இசை தெரியும், கிட்டார்லாம் வாசிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சகோதரர் பற்றி சொன்னீங்க, அவருடைய பேர் என்னங்க சார்? தம்பியோடைய பேர் வந்து எபில்சன். தம்பி வந்து ஒரு கிட்டார் பிளேயர். சின்ன வயசில் வந்து ஹார்மோனியத்தில் அப்பா சொல்லி கொடுத்தாலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார் கிளாஸ் அனுப்பிச்சாங்க. எனக்கு வந்து பெருசாக கிட்டாரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. நான் வந்து இல்லை நான் ஹார்மோனியத்தில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஹார்மோனியம் தான் வாசிட்டு இருந்தேன். தம்பி வந்து கிட்டார் கிளாஸ் போக ஆரம்பித்தான். ஸோ அவன் வந்து ஃபுல்லாக கிட்டார் பிளேயராக இருந்தான். எங்களுடைய காலேஜ் டேஸில் நான் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜுபிலண்ட் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் ஒன்று ஆரம்பித்து நாங்கள் ஒரு நிறைய ஸ்டேஜஸில் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேஜெலாம் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி வந்து இன்னுமே கிட்டார் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கிறான். பட் இப்போ வந்து அவன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். ஸோ இங்கே இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஆல்பம்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எங்களுடைய மியூசிக்கல் ட்ராவலும் இருந்துகிட்டே தான் இருக்குது எப்போவுமே. பார்த்துருக்கோம் உங்கள் தம்பி கூட நீங்கள் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம். அருமையான ஒரு குடும்பம். இந்த இசை குடும்பத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. அதாவது சின்ன சின்ன ஸ்டேஜ் சொல்கிறீங்க பாருங்கள். எப்பயுமே ஒருத்தவங்க வந்து பெரிய இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க கடந்து வந்த சின்ன சின்ன ஸ்டேஜஸ் தான். அதனால தான் உங்கள் மாணவர்களுக்கும் நீங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்க சொல்கிறீங்க, அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, அவங்கள ஊக்குவிக்கிறீங்க. இதுதான் ஒரு சிறப்பு உங்கள்கிட்ட நாங்கள் பார்க்குறது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்யணும். இந்த குடும்ப பின்னணி சொன்னீங்க. ஒரு மனிதன் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பகுதி, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பகுதி. அந்த வகையில் நீங்கள் ஆரம்பித்த அந்த இசைப்பணியை, அந்த இசைத்துறையை மென்மேலும் வளர்க்குறதுக்கு, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர் இருப்பாங்க ஃபீல்டை விட்டுருவாங்க. அதே ஃபீல்டில் உங்களை ஊக்குவிச்சு உங்களுக்கு பின்புலமாக இருந்து உங்கள் முதுகெலும்பாக இருந்து இன்ன வரைக்கும் உங்கள் துணைவியார் வந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தம்பியுடையான் படைக்கஞ்சான் தம்பியை பற்றி சொன்னீங்க, தந்தையை பற்றி சொன்னீங்க. அதே போல் ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் துணைவியாருடைய பங்களிப்பு உங்கள் இசைத்துறையிலையும் உங்கள் மியூசிக் ஸ்கூல் வளர்கிறதுக்கும் எந்த வகையில் உதவியாக இருந்துருங்க சொல்லுங்கள் சார். ஓகே, என்னுடைய ஒய்ஃபோட நேம் வந்து ஷைனி. அவங்க வந்து ஒரு நல்ல சிங்கர். பட் கல்யாணம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த மியூசிக் டீச்சிங்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் மெயினாக வந்து கொயர், சர்ச்சோட கொயர் மாஸ்டராக இருந்தேன். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து ப்ராக்டிஸு, சண்டே வந்து பர்ஃபார்மன்ஸஸ்ஸு, அது இல்லாமல் வந்து மற்றபடி வேறு ஈவெண்ட்ஸ் வர்றது இதெல்லாமே வந்து ஆக்டிவாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து அந்த மியூசிக்கல் டீச்சிங்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலோடைய அளவுக்கு வந்து ஒர்க் அப்போ கிடையாது. மியூசிக்கல்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து ஐடியிலேருந்து குவிட் பண்ணி நான் வந்து மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது தான் வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த இனிஷியல் டேஸ் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ நாட்கள் வந்து நைட்டும் பகலுமாக தூங்காமல் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கூலுடைய க்ரோத்காக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து என்னோடய ஒய்ஃப் தான் வந்து எவ்வளோ லேட் ஆனாலும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. நைட் டின்னர் வந்து 1 மணி 2 மணி ஆனாலுமே கூட வந்து நான் தோசை போட்டு ஹாட் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வந்தாலுமே சுட சுட உட்காந்து தோசை போட்டு கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, என்ன நடந்துச்சு, இன்றைக்கி ஸ்கூலில் எத்தனை பேர் அட்மிஷன் ஆனாங்க, என்னென்ன கிளாஸஸ் எடுத்தீங்க, இந்த மாதிரி டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக தான் இருந்தாங்க.
பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தட்ஸ் அ விமன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க தான் எப்போவுமே வந்து என்னுடைய ஒரு சக்ஸஸ்க்கு ரீசனாக நான் சொல்லுவேன். இப்போ இவங்க இல்லை அப்படின்னா வந்து எனக்கு வந்து இட் வுட் பி ரியலி ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இந்த லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எனக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சப்போர்ட் பண்ணது எல்லாமே வந்து என்னோட ஒய்ஃப் தான். அழகாக சொன்னீங்க சார். அதாவது மிகைப்படுத்தி எதுவுமே நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்லும் பொழுதுல அந்த உங்கள் வார்த்தைகள்லையும் உங்கள் முகபாவனையில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எந்த அளவுக்கு 100% உண்மை, 100% தாண்டி கூட இருக்கலாம். இதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிரெடிட். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு மனைவி கணவனுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறாங்கன்றதுக்கு இதோட ஒரு கருத்து இருக்க முடியாது. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவங்க இன்னும் உங்களை சிகரத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மனைவி பற்றி சொல்லிட்டீங்க. உங்கள் வாரிசுகள் எப்படி உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு ஒரு பொண்ணு, அவள் பேர் ஜோவிலா, 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறா இப்போ ஆக்சுவலாக. ஸோ அவளுமே வந்து மியூசிக்கில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கிறாள். அவளுடைய மியூசிக்கல் இது பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்தே சின்ன கை குழந்தையாக இருக்கும்போதே வந்து மியூசிக் கிளாஸில் தான் இருப்பாள். எப்போவுமே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து அவளை மியூசிக் கிளாஸ் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிறது, நான் வாசிக்கிறது, அந்த மியூசிக் எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருப்பாள் எப்போவுமே ஆக்சுவலாக. அவளுக்கு வந்து பர்த்டே கிஃப்டாகவே பியானோ தான் வாங்கி கொடுப்பேன், கீபோர்டு தான் வாங்கி கொடுப்பேன், அப்படி தான் இருக்கும். ஒரு புக் ரிலீஸ் பண்ணால் கூட அது ஃபஸ்ட்டு கிஃப்டாக வந்து அவளுக்கு தான் நான் கொடுப்பேன் ஆக்சுவலாக. ஒரு மியூசிக் புக்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கிஃப்டாக அவளுக்கு கொடுப்பேன் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்கலி அவளையும் வந்து எனக்கு எப்படி எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து வந்தாங்களோ அதே மாதிரி என் பொண்ணுக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவள் 4 வயசு இருக்கும்போது லாக்டவுன் டைமில் தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு கீபோர்டில் வந்து பாட்டு வாசிக்க சொல்லிக் கொடுத்தேன். ஸோ 4 வயசுலேருந்து அவள் கற்றுக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் கிளாஸஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். அவளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து 2019 ஃபெப்ரவரியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சாங் பாடினா ஆக்சுவலாக. நான் அக்கம்பெனி பண்ணேன், அவள் பாடினா. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து ரொம்ப தைரியமாக பெர்ஃபார்ம் பண்ணான். எல்லாருக்குமே அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வயசில் எப்படி ஒரு குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 பீப்புள் முன்னாடி வந்து எந்த ஒரு பயமே இல்லாமல் தைரியமாக பண்ணுறா அப்படின்றது கண்டிப்பாக அவள் வளர்ந்த சூழ்நிலை தான். இத்தனை பேரை பார்த்து வளரும்போது அவளுக்கு அது ஸ்டேஜ்னா அதில் ஒரு பயம் அப்படின்றது தெரியவே இல்லை. ரொம்ப தைரியமாக தான் இருந்தா ஆக்சுவலாக, போல்டான கேர்ள். அதுக்கப்புறம் கீபோர்ட் தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கீபோர்டு கற்றுக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் நல்லா பாடுவா. ஸோ வெஸ்டர்ன் வோக்கல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டரு. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து இப்போ 2nd கிரேட் பண்ணிகிட்ருக்கிறான், வெஸ்டர்ன் வோக்கலில் 5th கிரேட் பண்ணிகிட்ருக்கிறான், ரெக்கார்டரில் 1st கிரேட் பண்ணிகிட்ருக்கிறா. அது இல்லாமல் மியூசிக் தியரியில் வந்து 2nd கிரேட் பண்ணிகிட்ருக்கிறான். நல்ல மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டான ஒரு சைல்டு தான். நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ணணும் கிடையாது. அவளே வீட்டில் டைம் இருக்கும் போதெல்லாம் எடுத்து அவளே வாசிப்பா. அவளே இப்பயே வந்து யூடியூப்லேருந்து ஒரு சாங் கேட்டு அந்த சாங் அவளே வந்து லிசன் பண்ணி வாசித்து நான் கிளாஸ் முடித்து வீட்டுக்கு போகும்போது, அப்பா நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணேன், இதை நீங்கள் எனக்கு கேளுங்க, இது என்ன சாங்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னா. இன்னும் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு நாள் நான் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு நைட்டு போகிறேன். வீட்டுக்கு போனோடனே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டு போய் நான் ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த டியூனை கேளுங்க, இதுக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூன் அவளே எனக்கு வாசி காமிச்சா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ காட்ஸ் கிரேஸ் தான் இதெல்லாம். நான் வந்து ரொம்ப பிஹைண்ட் ஹர் நான் இருக்க மாட்டேன். அவளாவே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வளர்ந்துருக்கிறேன். ரியலி காட்ஸ் கிரேஸ் இது. அருமையான தந்தை, அழகான மகள். முழுக்க அவங்க இருக்கக்கூடிய திறமைக்கு எல்லாம் நீங்கள் தான் காரணம். ப்ளஸ் உங்கள் மனைவி எந்நேரமும் நீங்கள் கூட இருக்க போகிறதில்ல. அந்த இசை ஆர்வத்தையும் மற்ற ஆர்வங்களையும் அவங்க வளர்த்து வர்றதுக்கு அவங்க உறுதுணையாக இருக்காங்க. வீட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க. பார்த்தோம் நிறைய வீடியோஸை நாங்கள் யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறோம். சாதாரணமாக யாரையும் போய் எடுக்க முடியாது. நாங்கள் ஜெட் டிவியில் ரைட் பர்சன், அதுக்குரிய நபரை தான் தேர்ந்தெடுத்து நாங்கள் இன்டர்வியூ காணணும்னு இந்த பொங்கலுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் நீங்கள் தான் வந்தீங்க. அதனால தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே தேடிட்டு வந்து உங்களை இங்கே உங்கள் மியூசிக் ஸ்கூல்லே நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். சிறப்பாக உங்களை மகளை வளர்த்துருக்கீங்க. இன்னும் பல சிகரங்களை அவங்க தொடுவாங்க. அதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த டீச்சர்ஸ் டேக்கு ஒரு வீடியோ பார்த்தோம். சின்ன வயசுலேயே அவங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப தரமான வீடியோ அது. நல்ல ஒரு சாங்கு, நல்லா பாடியிருந்தாங்க. அதில் வியூஸ்லாம் எவ்வளோ தூரம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு.
அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. டீச்சர்ஸ் டேக்கு வந்து ஜோவிலாவை வந்து பாட சொல்லி ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று வந்து டீச்சர்ஸ்க்கு சர்ப்ரைஸாக பாட சொல்லி அவங்க பிரின்ஸிபல் கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவள் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த சாங் நாங்கள் கம்போஸ் பண்ணோம். கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஜோவிலாவோட வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஸோ அந்த வீடியோ மேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் வந்து யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அது நிறைய வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த வருஷமும் நிறைய வியூஸ் போச்சு. எல்லா டீச்சர்ஸ் டே டைம்லையும் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுற டீச்சர்ஸ் டே சாங் அப்படின்னு சர்ச் பண்ணால் ரொம்ப கம்மியான சாங்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு சாங் இது கொஞ்சம் நல்லா பெப்பியாக இருக்கும் இது சாங் ஆக்சுவலாக கேட்கறதுக்கு. ஸோ அதனால் நிறைய வியூஸ் போகுது. தோ இது வந்து ஒரு ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படி நம்ம கூட வந்து இதை வந்து அவள் லைவில் வந்து பாடினா. ஆக்சுவலாக அது ஒரு மெமரபிளான மூமெண்ட்டு. நாங்கள் சாங் சொல்லி கொடுத்தாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அந்த சாங் வந்து பிரின்ஸிபல் கிட்ட ப்ளே பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் வந்து அவளுடைய மாண்டிசரி ஸ்கூல், அதாவது அவளுடைய எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பாட வச்சாங்க, பாடிட்டா. பிரின்ஸிபல் வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த சாங்கை ஏன் வந்து அவள் வந்து மெயின் ஸ்கூலில், அதாவது பெரிய பசங்க படிக்கிற இடத்துல வந்து ஏன் பாடக்கூடாது, டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ பாடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க. சரி தாராளமாக பாடலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே அந்த செலிப்ரேஷன் காலையில் அப்போது எல்லார் மனசுலையும் இருந்த ஒரு பயம் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் இருக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி ஒரு தனியாக சிங்கிளாக ஸ்டேஜில் நின்று மைக் பிடிச்சி தைரியமாக பாடுவாளா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாங்கே இவ்வளோ தான். இவ்வளோ அந்த செலிப்ரேஷனோட ஓப்பனிங் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸே இவ்வளோ. எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக தனியாக நின்று போல்டாக அழகாக பாடிட்டு வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ காட்ஸ் கிரேஸ் தான் அது. இட்ஸ் அ வெரி மெமரபிள் மூமெண்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு. ரொம்ப சின்ன வயசுலேயே போல்டாக ஸ்டேஜில் நின்று பாடினா அப்படின்றது. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்.